ஹாய் கைஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் வீடியோ. போன வீடியோவில் நம்ம குவாட்ரன்ஸை வச்சு எப்படி ரிவர்சல்ஸ் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் செக் பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஆக்சுவலி அதில் வந்து வீடியோ குவாலிட்டிக்கு லைட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நெட்வொர்க் கொஞ்சம் ரொம்ப புவராக இருந்ததுனால கரெக்டாக ட்ரான்ஸ்மிட் ஆகலை, அது என்கோட் ஆகி வரல. ஸோ சாரி கைஸ், சரியா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐ லுக் டு தட் எவ்ரி வீடியோ ஹேஸ் தட் குவாலிட்டி, ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லாமல் இருந்தது அந்த இது. பார்த்திங்கன்னா நான் மவுஸ் ஆட் எல்லாம் நான் வந்து அது அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் ஷெடியூல் போட்டு விட்டு போயிட்டேன். எடிட்டு பண்ணிவிட்டு லைக் எப்படின்னா, நான் எடிட் பண்ண மாட்டேன், நான் சென்டு தட் டைம் அது ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு போகிறப்போ அது தப்பாகிடுச்சு. லைக் இந்த வீடியோ சேவ் பண்ணோன்னே எக்ஸ்போர்ட் ஆகும்ல, அது ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு செட்டிங்ஸ், ஓகேவா? வேறு எதுவும் இல்லை, மன்னிச்சிக்கோங்க. பட் த content I delivered there is really worth it, ஓகேவா? ஸோ இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேம் கைஸ், ரிவர்சல் ரீட்ரேஸ்மெண்ட் அதே வந்து குவாட்ரன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், சரியா? அதாவது கான்செப்டை ஈஸியாக சொல்லிடலாம், பட் அந்த கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறன்றது தான் மேட்ரு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு போன வீடியோலையுமே ஒரு இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பேன். லைக் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ டாபிக் என்னென்னு புரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ எப்படி ஒரு கண்டினியூஷன் ட்ரேட் எடுக்கிறது, எப்படி ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போது கண்டினியூஷன் ட்ரேட்னா என்ன? அப்படியே அப் ட்ரெண்ட் போகிறது, டவுன் ட்ரெண்ட் போகிறது. அதுவே ரிவர்சல் ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்டில் இருக்கிற ஹைஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகுறது, ரிவர்ஸ் ஆகி லோஸ் நோக்கி வர்றது, கரெக்டாக? ஸோ இது என்னது? இந்த இடத்துல என்ன இருக்குது? க்ளோஸிங் வச்சதுக்கப்புறமா ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் பவர் ஆஃப் 3. இங்கே என்ன இருக்குது? க்ளோஸ் வச்சுட்டு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் பவர் ஆஃப் 3, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இந்த கேண்டலில் பட்டு மேலே போய் ஹைஸ் வச்சுருக்கு. பட் இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், ஹை ஸ்வீப் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகிடுச்சு. ரிவர்சல் ஆகி கீழே போய் லோஸ் நோக்கி போயிட்டுருக்கு. அண்ட் இட் வில் மேக் லோவர் லோஸ் அண்ட் த ட்ரெண்ட் வில் கண்டினியூ, ஓகேவா? அண்ட் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஹவு டு ரீட் த நெக்ஸ்ட் கேண்டில்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ படி பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷாக இருக்குமா பேரிஷாக இருக்குமா, லைக் கண்டினியூஷன் ஆகுமா ரிவர்ஸில் ஆகுமான்றதை ஆன்டிசிபேட் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதுக்கு வந்து வேறு வழியே கிடையாது, அதுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா கற்றுக்கணும். ஸோ கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு வந்து கண்டினியூஷன் ஆகும்னா கண்டினியூஷன் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அது நெக்ஸ்ட் கேண்டில் ரிவர்சல் ஆகும்னா ரிவர்சல் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன், 1 ஹவருக்கு கீழே வராதிங்க. 1 ஹவருக்கு கீழே இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. பிகாஸ் 1 ஹவர் கீழே இருக்கிறது எல்லாமே லைக் எப்படி சொல்ல, இன்ஸ்டண்ட்டாக நடக்குது. ஸோ நீங்கள் 15 மினிட் ஹை ஸ்வீப் பண்ணிலாம் நீங்கள் சிஆர்டிஓ இல்லை 5 மினிட் ஹை ஸ்வீப் பண்ணி சிஆர்டிஓ எடுத்தால் அதெல்லாம் வேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து 6 ஹவரும் வராது, ட்ரேடே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் 1 ஹவர்லேயே முடிஞ்சாலும் ஸ்டிக் பண்ணுங்க. இல்லை ப்ரோ, நான் சேஃபாக பண்ணோம், எனக்கு வந்து வின் ரேட் வந்து அதிகமாக இருக்கணும் அண்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியாக இருந்தால் கூட போதும். ஸ்ட்ரைக்னா எத்தனை என்ட்ரிஸ் எடுக்கிறீங்கன்றது. ஸோ அதுவுமே கம்மியாக இருந்தாலுமே போதும், பட் எனக்கு வின் ரேட் வந்து ப்ரிசைஸாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 4 ஹவர்லேயே உட்காந்துக்கணும், சரியா? 4 ஹவரில் நெக்ஸ்ட் கேண்டில் என்னன்றதை ரீட் பண்ணி தென் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் எடுங்க, புரிஞ்சுதா? ஸோ இப்போது இந்த கண்டினியூஷன் ட்ரேடு அண்ட் இந்த ரிவர்சல் ட்ரேடை எப்படி ஆன்டிசிபேட் பண்ணுவீங்க அண்ட் எப்படி ஆன்டிசிபேட் பண்ணால் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம், சரிங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் ஒரு நெக்ஸ்ட் கேண்டில் பேரிஷ் கண்டினியூஷன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம சேம் பழைய கான்செப்ட் தான். பழைய கான்செப்ட் இன் சென்ஸ் போன வீடியோவில் சொன்ன கான்செப்ட்ஸ் தான். குவாட்ரன்ஸ் வந்து குவாட்ரண்ட்டோட லோ வந்து ப்ரீவியஸ் கேண்டலோட லோலையும் குவாட்ரண்ட்டோட ஹை வந்து ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைலையும் இருக்கணும், ஓகேவா? நம்ம ஐசிடி சொன்ன மாதிரி விச் டூ த டேமேஜ் அண்ட் பாடிஸ் டெல் த ஸ்டோரி, ஓகேவா? ஸோ ஈச் கேண்டில் ஹேஸ் அ ஸ்டோரி. ஸோ ஒவ்வொரு கேண்டலுக்கும் ஸ்டோரி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரெண்டு ஓவராலாக என்னவாக இருந்தாலும் ப்ரீவியஸ் கேண்டில் பேஸ் பண்ணி தான் அடுத்த கேண்டில் நகரும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கேண்டலில் என்ன நடந்திருக்கணும், உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கான்னு செக் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரிவர்ஸ் ஆகுதா ரீட்ரேஸ் ஆகுதான்றதை பார்க்கறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஹைஸ் டு லோஸ் குவாட்ரன்ஸ் போட்டு தென் அதில் டீப் டிஸ்கவுண்ட்டில் டீப் ப்ரீமியமில் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆர் லிக்விடிட்டி ஹண்ட் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரிவர்சலாக இருக்கும். அப்படி நடக்கலை அப்படின்னா அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும்ன்றதை லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணோம். பட் இதில் என்ன சொல்ல வரோன்னா, கேண்டலோட ஹைஸ் அண்ட் லோஸ்க்கு நீங்கள் குவாட்ரன்ஸ் போட்டுருக்கோம். குவாட்ரன்ஸ் போட்டு இப்போ இதில் 2 டைப் ஆஃப் ஆர்டர் ஃப்ளோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ இஸ் லைக் ஆர்டர் ஃப்ளோ வந்து சக்கத்தாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஆர்டர் ஃப்ளோ. அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்டலோட லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த PO3, அதாவது நீங்கள் ஆல்ரெடி பயாஸ் வந்து புல்லிஷ், நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷாக தான் இருக்க போகுதுன்றப்போ ஆன்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டலோட லோஸ் வந்து இந்த 0.25 லெவல்லே பட்டு ஓடிடும்,
ஓகேவா. ஆர் உங்களுக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ மீடியமாக இருக்குன்னா கரெக்டாக ஈக்குலிபிரியம் வந்துட்டு போகும். ஆர்டர் ஃப்ளோ வந்து இன்னும் புல் பேக் கொடுத்து நான் ஃபாஸ்ட்டாக மேலே போகிறேன் அப்படின்னா 0.75 கிட்ட வந்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும். ஓகேவா. அண்ட் இந்த இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டெய்லிக்கு வந்து 1 hour யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 4 hourக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes யூஸ் பண்ணிக்கோங்க. 1 hourக்கு பார்த்தீங்கன்னா 5 minutes யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா. மோஸ்ட்டாக டே ட்ரேட் பண்ணுறவங்க வந்து நீங்கள் 1 hour இல்லை 4 hour இந்த 2 டைம் ஃப்ரேமில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பொசிஷனலாக ட்ரேட் ஒரு 2 days 3 days ட்ரேடு ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா டெய்லி அண்ட் 1 hour பேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரியோட ஃப்ரீக்வன்சியுமே அதிகம் கம்மியாகும். இப்போ 1 hour பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 A+ செட்டப்ஸ் கிடைக்கும். பட் 4 hour பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 தான் கிடைக்கும். அதுவே டெய்லி பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 1 இல்லை 2 தான் கிடைக்கும். பட் வின் ரேட் வில் டிஃபர். நீங்கள் 1 hour யூஸ் பண்ணுறப்போ உங்கள் வின் ரேட் வந்து அரௌண்ட் 70 to 80 65 to 70% வரும். 4 hour யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 85 to 90 கிட்ட வரும். டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 10 trades 9 trades டிபி போகும். பட் அந்த 10 trades நீங்கள் எடுத்து முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் ஆகும். சரியா. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சுதா. ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட டெய்லி கேண்டலோட மேனிப்புலேஷன் முடிஞ்சிருச்சா ஆர் 4 hour கேண்டலோட மேனிப்புலேஷன் முடிஞ்சிருச்சான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ இப்போது இதில் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த கேண்டில் வந்து இந்த லெஃப்ட்டில் இருக்கிற டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் அதாவது ரைட்டில் இருக்கிற டைம் ஃப்ரேம் போயிட்டு அந்த லெவல் இந்த 0.5 இல்லை 0.25 இல்லை 0.75 இந்த லெவலோட ஏதோ ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஒரு PDRAs அலைன் ஆகுதான்றதை செக் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் அப்படி செக் பண்ணுறப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த இடத்துல ஒரு டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடைக்கும். ஒரு ஈக்குலிபிரியம் டு டிஸ்கவுண்ட் லெவலில் அங்கே உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்டாப் ஆகி ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷாக தான் இருக்க போகுதுன்ட்டு ஆர் பேரிஷாக கண்டினியூஷன் தான் ஆக போகுதுன்றது. ஸோ உங்களுக்கு அதே சைடில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இல்லை அதே சைடில் ஒரு ஸ்டாப் பண்ணி நடந்து உங்களுக்கு வந்து ஒரு PDRAலேருந்து ப்ரைஸ் டெலிவரி ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்றப்போ கரெக்டாக நீங்கள் அங்கே 15 minutesலேருந்து நீங்கள் 1 minute ஷிஃப்ட் ஆகிட்டு ஒரு நல்ல பிரேக்கர் பிளாக் பார்த்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பிரேக்கர் பிளாக் யூனிகார்ன் மாடலை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ இட்ஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் கைஸ். ஓகேவா. ஈஸி. உங்கள் ப்ரீவியஸ் கேண்டில் ஓவரால் ட்ரெண்டு பாருங்கள், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அண்ட் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கேண்டில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ள வந்துடுங்க. சரியா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம பார்த்த மாதிரி லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் லெவல்லையோ இல்லை ஒரு ப்ரீமியம் லெவல்லையோ நடக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த ட்ரேட் அந்த கேண்டில் வந்து கண்டினியூஷன் கேண்டிலாக இருக்கும். அண்ட் அதை நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ரிவர்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைஸ் தூக்கிட்டு உங்களுக்கு ரிவர்சலுக்கான செட்டப் கிடச்சிச்சு. அந்த ரிவர்சலுக்கான செட்டப் எப்படின்றத நம்ம ஏஷியன் செஷன் மாடல் வீடியோலேயே ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ அங்கே ரிவர்சலுக்கான செட்டப் கிடச்சிச்சு. அந்த ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி வந்துருக்குன்னா இந்த கேண்டலோட சேம் இந்த கேண்டலோட 50% வரைக்கும் வரும். ஸோ 50% வந்து என்ன ப்ரோ பண்ணுறதுன்னா பிரேக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் ஸ்டாப் லாஸை பிரேக் ஒன்று போட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் 2 hour உங்களுக்கு வரலன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 hour புக் பண்ணிட்டு வர பாருங்க. சரியா. ஸோ அதுவுமே ஒரு A+ செட்டப் தான். ஸோ இந்த இடத்துல குவாட்ரன்ஸை நம்ம டார்கெட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துல குவாட்ரன்ஸை நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். புரியுதா. ஸோ டிஃப்ரென்ஸ் இதான்ப்பா. ஓகே கைஸ். இப்போவே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக கோல்டு செம புல்லிஷாக இருக்குது. அது ஊருக்கே தெரியும். ஸோ என்ன நான் பிளான் பண்ணேன்னா ஒரு பை லாங்ஸ் பிளான் பண்ணேன். அது எப்போ நியூயார்க் ஹில் ஜோனில் அதாவது ஒரு 10 o'clock அந்த டைமில் சில்வர் புல்லட்டும் வந்துச்சா. ஸோ ப்ளஸ் இன்றைக்கி பேங்க் ஹாலிடே வேறு. பட் ஸ்டில் ஆல்கோரிதம் ஒர்க்ஸ் இட் வே இன் த வே இட் வான்ஸ். ஓகே. சாரி ரொம்ப பிளாபர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஆல்கோரிதம் ஒர்க் ஆகும் கைஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 hourல நான் வந்து 10 o'clock தான் ட்ரேடுக்கு வந்தேன். லைக் 9 o'clock பார்த்துட்டு 10 o'clock எனக்கு செட்டப் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் 4 hour கேண்டலோட ரேஞ்சும் பார்த்துக்கிட்டேன். இங்கே இருந்த 4 hour கேண்டலோட ரேஞ்சும் பார்த்துக்கிட்டேன். ஆர்டர் ஃப்ளோ செம புல்லிஷாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 4 hour கேண்டலோட ரேஞ்சில் அந்த 0.5 கிட்ட இருந்து தான் போகுது. ஸோ இப்போ 4 hourோட ரேஞ்சில் 0.5னா நீங்கள் 15 minute போய் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அலைன் ஆகுது. ஆல்ரெடி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கில் தான் ப்ரைஸ் டேப் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரேஞ்சிலேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கில் டேப் ஆன ஆப்போசிட் கலர் கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொப்பல்ஷன் பிளாக் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ப்ரொப்பல்ஷன் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காகவே 0.5 கீழே க்ளோஸ் வச்சுருக்கக்கூடாது. இந்த ஆர்டர் ஃப்ளோ இஸ் குட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்பல்ஷன் பிளாக்கோட சேர்த்து தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் அலைன் ஆச்சு. புரிஞ்சுதா. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் அலைன் ஆகிட்டு இப்போ ஃபேர் வேல்யூ கேப்பில் டேப் பண்ணோன்னே என்ட்ரி நான் என்ன மாதிரி என்ட்ரி பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிரேக்கர் பிளாக்கு வெயிட் பண்ணும். ஓகே, சிம்பிள். பிரேக்கர் பிளாக்கு இங்கே இருக்குது. இது ஃபுல்லாகவே பிரேக்கர் பிளாக் தான். இன்னும் ப்ரிசைஸாக இருக்கணும்னா இங்கே இருக்குது பிரேக்கர் பிளாக். பிபி போட்டுக்கணும். ஸோ பிபி இருக்கா க்ளீனாக. இப்போது பிரேக்கர் பிளாக்கில் என்ட்ரி எப்போ ஆயிருக்கு பாருங்கள். 10 o'clock கிட்ட தான் எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஏன்னா சாரி, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வைக்கணும். அண்ட் அதுக்கு ஒரு 2-3 கேண்டில்ஸ் எடுத்துக்கிட்டு இட்ஸ் ஓகே. ஷிஃப்ட் வச்சோன்னே பிரேக்கர் பிளாக் கீழே எஸ்எல் அண்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் 2 hour போட்டிங்க அப்படின்னாக்கா அழகாக போய் டிபி கொஞ்சம் சாப் ஆச்சு பிகாஸ் பேங்க் ஹாலிடே. இட்ஸ் ஓகே, பட் ஸ்டில் டிபி போச்சு. அண்ட் திஸ் ஹவ் ஐ டுக் தட் ட்ரேட். அண்ட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இது என்ன, அது டைமு 10 o'clock கேண்டில் பேஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரேட் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து நான் 4 hour கேண்டில் பேஸ் பண்ணி எடுத்தேன். இப்போ 1 hour கேண்டில் பேஸ் பண்ணி அந்த 10 o'clock ட்ரேட் எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் 15 minute பார்த்தீங்க ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் லெவலில் இருக்கிற ஒரு பிடிஆரை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்துருந்துச்சு. ஸோ இட்ஸ் குட், ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா நமக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கிற, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11 o'clock வந்து 10 o'clock ரேஞ்சுக்குள்ளார இருக்கிற பிடிஆர்எஸில் டேப் ஆகணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபேரோலி கேப் அண்ட் ஃபேரோலி கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ண ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுவா இதுதான் ஆர்டர் பிளாக் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மஜாவாக இருக்கும். அந்த ஆர்டர் பிளாக்கில் பாருங்கள் 50% கீழே க்ளோஸ் வைக்கலாம். ஆக்சுவலி இது இவ்வளோ பெரிய விக்கு போயிடுச்சு. ஸோ இந்த லோ தண்ணி க்ளோஸ் வச்சா அந்த ஆர்டர் பிளாக் ஃபெயில், பட் அப்படி வைக்கலை. ஸோ ஸ்டில் த ஆர்டர் பிளாக் இஸ் வேலிட். ஸோ நமக்கு ஆர்டர் பிளாக் அலைன் வித் எஃப்இஜி கிடையாது. ஸோ இட்ஸ் அ லோ ப்ராபபிள் செட்டப், பட் ஸ்டில் இந்த இடத்துல ஒரு எஃப்இஜிலேருந்து புஷ்ஷாக இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்த கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் இங்கே ஃபேரல் கேப்பில் டேப் ஆன ஆர்டர் பிளாக் இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ எஸ், ஸோ நல்ல ஆர்டர் பிளாக், நல்ல திங்ஸ் ஒரு மாதிரி அலைன் ஆகி இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடம் பாருங்கள் 11.5 என்ட்ரி வந்திருக்கு. ஸோ 11.5 இந்த என்ட்ரி எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பிரேக்கர் பிளாக். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பிரேக்கர் பிளாக்கு இதுதானா? ஆமாம் இதுதான். பட் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக டிஸ்பிளேஸ்மெண்ட்டே நடக்கலை. ஸோ வி ஹவ் டு வெயிட். அண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு லோஸ் போட்டிருக்கு. அண்ட் லோஸ் போட்டதுக்கப்புறம் ஃபார்ம் ஆனது தான் இந்த பிரேக்கர் பிளாக். அண்ட் இந்த பிரேக்கர் பிளாக் பாருங்கள் சக்காக தான் இங்கே ஒரு பாடி க்ளோஸ் வச்சுருக்கு. பாடி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி அண்ட் பிரேக்கர் பிளாக் கீழே எஸ்எல், அப்புறம் பார்த்தீங்கன்னா EC2R. சூப்பரா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதுக்குன்னு நீங்கள் எல்லா 1 hour கேண்டில்ஸையும் போய் சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது டமால் கொடுத்துரும். சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஓகேவா? ஸோ இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். எஸ் கைஸ், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது நம்ம வந்து ப்ரீவியஸாக கண்டினியூஷன் எக்ஸாம்பிள் பார்த்தோம். பட் இந்த இடத்துல நம்ம ரிவர்சல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 o'clock ரேஞ்ச், 5 o'clock 4 hour கேனலோட ரேஞ்ச் ஆல்ரெடி ரொம்ப சின்ன ரேஞ்சு. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போயிட்டு அதோட ஹைஸை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ரொம்ப சாலிடான ஸ்வீப் இது. ஏன்னா நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல ஹைஸ் இருக்குது, டக்குன்னு ஸ்வீப் பண்ணி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வெரி ஹை ப்ராபபிள் செட்டப் இது. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஸ்வல் ஒரு நல்ல பிரேக்கர் பிளாக் பார்த்து என்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த இடத்துல பிரேக்கர் பிளாக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஏன் ப்ரோ மேலே இருக்கலாம் பிரேக்கர் பிளாக் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்னு சொல்லலாம். பட் அங்கே வந்து நல்லா ரொம்ப கன்சாலிடேட் ஆகிருக்கு அந்த இடம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இல்லாட்டி வேஸ்ட் அந்த இடம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இங்கே தான் உங்களுக்கு பாடி க்ளோஸ் வச்சுருக்கு. அண்ட் பாடி க்ளோஸ் வச்ச இடத்துல என்ட்ரி ட்ரிகர். இந்த ட்ரேட் ஆக்சுவலி வாஸ் இன், நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இங்கேருந்து EC2R ப்ரோ, பட் 0.5 கீழே வந்துருச்சே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் 5 o'clock கேண்டிலோட இது இருக்குது இல்லையா, லைக் இது டீலிங் ரேஞ்ச் இருக்குது இல்லையா, அந்த டீலிங் ரேஞ்சில் உங்களுக்கு இதில் 0.5 கீழே இருந்த ஸ்விங் லோ இதுதான். அண்ட் அந்த ஸ்விங்கில் வந்து ஒரு எஃப்இஜிக்குள்ளார வேறு இருக்குது. ஸோ இப்போது எதனால நான் அந்த ட்ரேடில் ஐ வாஸ் இன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பிரேக் ஈவன் பாயிண்ட் கிளியர் ஆச்சு. ஸோ ப்ரைஸ் பிஃபோர் கிவிங் என்ட்ரி இட் டின்ட் டேக் த லோஸ், பட் ஆஃப்டர் கிவிங் என்ட்ரி அந்த லோஸ் தூக்கணுன்னே ஐ வாஸ் அவுட், லைக் ஐ கெப்ட் பிரேக் ஈவன். ரெண்டாவது கேண்டில் பிரேக் ஈவன். ஏன்னா ஐ நோ திஸ் ஹவு மச் ரிஸ்க் திஸ் ட்ரேட் கேரிஸ் அண்ட் ஹவு மச் ஐ எம் வில்லிங் டு ரிஸ்க்ன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த லோஸ் எடுத்தோடனே நான் பிரேக் ஈவன் வச்சிட்டேன். அண்ட் மை குட்னஸ் ஆர் ஹவு த ஆர்டர் ஃப்ளோ வாஸ் வெரி குட். ப்ரைஸ் டின்ட் ஹிட் மை பிரேக் ஈவன். உங்களுக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் இங்கே வந்து ட்ரிங் அப்படி அடிச்சுட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னே நான் பிரேக் ஈவன் வச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் கேர் கைஸ், நம்ம ரிஸ்க் எவ்வளோன்றதை டிசைன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வி ஷுடன்ட் போய் கோ அண்ட் ஃபோர்ஸ் ட்ரேட்ஸ் ஆர் வி ஷுடன்ட் கோ அண்ட் ஓவர் ட்ரேட் கைஸ். ஓகேவா? ஸோ அந்த 4 hour கேனில் நம்ம இப்படி தான் ட்ரேட் பண்ணியிருக்கணும். அண்ட் எஸ் வி ட்ரேடட் இட் வெல்.
and we got a TP. Okay va. So okay, and we'll see another example guys. இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வி நோ தட் கோல்ட் இஸ் வெரி புல்லிஷ். ஸோ அதே மாதிரி தான். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார் வேறு வந்துருச்சு. ஸோ வாட் ஐ டிட் இஸ், ஐ நோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ஸ்டாப் ஆக போகுது. ஸோ வில் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் த எக்ஸ்பென்ஷன் தட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர், லைக் ஃபியூச்சர் இந்த சென்ஸ் இன்னொரு 2-3 ஹவர்ஸில். ஸோ ஐ டார்கெட் திஸ் ஹைஸ், திஸ் ஸ்விங் ஹைஸ். இது பார்த்தீங்கன்னா பெரிய வீக்கு. ஸோ திஸ் ஸ்விங் ஹைஸ். ஸோ இது ஒரு செம HRLR கண்டிஷன். ஸோ வாட் ஹேப்பன் இஸ், நீங்கள் 3 o'clock PO3 நான் இப்போ ட்ரேட் பண்ண போகிறேன். wait a minute. Okay, next what I did is 1 hour candles oda PO3 நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால will go into 5 minute. 5 minute என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஆக்சுவலி 3 o'clock தான் we came into market. 3 o'clock ஆக்சுவலி இருங்கப்பா, 3 o'clock இல்லைப்பா, இது நான் வந்து 2 o'clock மார்க்கெட்டில் வந்து நினைக்கிறேன். எஸ் சாரிப்பா, இங்கே வரேன். 1 hour கேண்டில் நம்ம வந்து 12 o'clock கேண்டிலை பேஸ் பண்ணி 1 o'clock ட்ரேட் பண்ணுறோம். ஸோ வி நோ தட் ப்ரைஸ் இஸ் புல்லிஷ் அண்ட் ஆல்சோ நான் இந்த ஹைஸ் தான் டார்கெட் பண்ணேன், அது ஒரு விஷயம். பட் ஹவு தட் ஹைஸ் வேர் ஃபார்ம்டுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ எஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மேஜிக் காமிக்கிறேன். மேஜிக் இப்போது இது என்னது, CISTயா? ஸோ CISTக்குள்ளே டேப் ஆன கேண்டில் தான் ஃபஸ்ட் ஆப்போசிட் கலர் கேண்டில். ஸோ இது வந்து as usual it shouldn't close below 0.5% and அதான் நடந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் இஸ் வெரி புல்லிஷ். ஓகே, 1 o'clock பாருங்கள், ப்ரைஸ் வெரி புல்லிஷ். சரி, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட்டு 2 o'clock PO3க்கு வெயிட் பண்ணேன். 2 o'clock PO3க்கு வந்ததுக்கப்புறமா நவ் வாட் ஐ டிட் இஸ், இந்த கேண்டிலோட இப்படி தான் கைஸ் நான் என்ட்ரி ஃப்ரேம் பண்ணேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வாட் ஐ டிட் இஸ், இந்த கேண்டலோட ஹைஸ் அண்ட் லோஸ்க்கு நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுறப்போ வாட் ஐ காட் இஸ், இந்த கேண்டலோட லோஸில் லைக் ஒரு டீப் டிஸ்கவுண்ட்டில் நமக்கு ஒரு வேலிட் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகேவா, ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. எஸ், அதை டேப் பண்ணிச்சு. டேப் பண்ணதுக்கப்புறம் தான் மேட்ரு. டேப் பண்ணதுக்கப்புறமா என்ன இருக்குது பாருங்கள், ஒரு 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 ரொம்ப ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட். அந்த ஃபாஸ்ட்டான மூவ் பார்த்துட்டு தான் ஐ காட் லைக் ஓகே சம்திங் இஸ் ஹியர் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு ஈக்குவல் லோஸ் இருக்குது. சூப்பராக ஈக்குவல் லோஸ் 5 minute FVG அண்ட் ப்ரைஸ் ஆர்டர் ஃப்ளோஸ் ஆல்ரெடி புல்லிஷ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கர் பிளாக். வேர் இஸ் அ பிரேக்கர் பிளாக்? இங்கே தான் இருக்குது பிரேக்கர் பிளாக் அண்ட் பிரேக்கர் வீவர் இன். எங்கே இன்னானோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன் ஆகிட்டோம் அண்ட் SL பிலோ த பிரேக்கர் அண்ட் த திங் ஹேப்பன்ட் இட் இஸ் டூ ஃபன்னி. ஓகேவா, என்னாச்சுன்னாக்கா இந்த ஹைஸ் இங்கே போவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், SL கொண்டு வந்து இங்கே வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்துச்சு. இந்த 5 கேண்டில் பார்த்ததுக்கப்புறம் மேலே போயிருந்துச்சு. SL கொண்டு வந்து இங்கே வச்சேன். சி மை காட், ஹவு டு சே, ஓ மை காட், என்ன இந்த லோஸை கரெக்டாக என் SL ஸ்வீப் பண்ணிட்டு கிருன்னு போயிட்டு போயிடுச்சான்ப்பா. எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு கைஸ். அண்ட் இட் இஸ் வாட் இட் இஸ். பட் ட்ரேட் பிளேட் அவுட் வெல். பேங்க் ஹாலிடேன்றதுனால நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஓகே, பார்ட் ஆஃப் தி கேம். வி லேர்ன் அண்ட் தென் வி க்ரோ. ஓகேவா, இப்படி தான் நீங்களும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அண்ட் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ எஸ், இது ரொம்பவே ஒரு ஷார்ட்டான ஒரு ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி 1 hour கேண்டில் அது எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது. ஸோ ஹவு டு ட்ரேட் கண்டினியூஷன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். Okay guys, tada, bye bye, see you in the next video guys. Take care until then, tata, bye bye.